டிவோஷனல் சிவா வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மனிதர்களாகிய நமக்கு பிறந்த நாள் என்றாலே நாம் மிகவும் சிறப்பாக கொண்டாடுவோம். இந்த உலகத்தையே கட்டியாலும் பக்தர்கள் அனைவரும் வேண்டுவன எல்லாவற்றையுமே நிறைவேற்றும் முருகப்பெருமானுக்கே பிறந்த நாள் என்றால் அவரது பக்தர்களாகிய நாம் சும்மா இருப்போமா? அமோகமாகத்தானே கொண்டாடுவோம். இந்த வைகாசி விசாகமானது முருகப்பெருமான் பிறந்த நாளாகவும் அவர் அவதரித்த தினமாகவும் கொண்டாடப்படுகின்றது. கருணையே வடிவான நம் கண்ட பெருமானை இந்த நல்ல நாளென்று எது கேட்டாலும் அவர் நிறைவேற்றுவார். ஏனென்றால் நம்முடைய பிறந்த நாள் என்று நம்மை யாராவது இதை கொடு அதை கொடு என்றால் நாம் சும்மா இருப்போமா? எது கேட்டாலும் கொடுப்போம் அல்லவா? அதே போல்தான் முருகப்பெருமானின் திருநாளான இந்த பிறந்த நாள் என்று அவரிடம் அவரது பக்தர்களாக இருந்தாலும் சரி, பக்தர்களாக இல்லை என்றாலும் சரி, யார் எது கேட்டாலும் அவர் நிச்சயமாக வாரி வழங்குவார். ஏனென்றால் அவர்தான் வாரி வழங்கும் வள்ளலாயிற்றே முருகப்பெருமான். ஒரு சில குடும்பங்களில் அவரது குழந்தைகள் கல்வி ஞானம் குறைவற்று இருப்பார்கள். எவ்வளவு படித்தாலும் அவர்களுக்கு ஞாபக சக்தியும் இருக்காது. அவர்களுக்காக அவர்களது பெற்றோர்கள் முருகப்பெருமானை நினைத்து அன்றைய தினம் வழிபாடு செய்து விரதம் இருந்தால் கண்டிப்பாக அவர்களது குழந்தைகள் கல்வியிலும் கேள்வியிலும் ஞானத்திலும் நிச்சயமாக சிறப்புற்று விளங்குவார்கள். மேலும் ஒரு சிலருக்கு குழந்தை பேர் கூட இல்லாமல் இருக்கும். அவர்கள் கூட முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்தால் அவர்களுக்கும் குழந்தை பேரு கிடைக்கும். இந்த நல்ல தினத்தன்று யாரெல்லாம் அவர்களது வீட்டில் குழந்தைகள் இருக்கின்றார்களோ அவர்கள் மேல்மேலும் படிக்க வேண்டும், மேன்மேலும் உயர வேண்டும் என்று கருதும் பெற்றோர்கள் அவர்களுக்காக பேனா, பென்சில், நோட்புக் இவைகளை வாங்கி யாராவது குழந்தைகளுக்காக அவர்கள் தானம் செய்ய வேண்டும். இந்த தானமானது அவர்கள் குழந்தைகள் கல்வி மேல்மேல் உயர்வதற்கு மிகவும் வழிகாட்டியாக இருக்கும். ஆகையால் இந்த நல்ல நாளில் நாமும் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்வோம். இந்த தினத்தன்று முருகப்பெருமானின் திருமந்திரமான கந்த சஷ்டி, திருப்புகழ் இவற்றையும் நாம் பாராயணம் நிச்சயமாக செய்ய வேண்டும். இந்த புகழும் சரி, கந்த சஷ்டியும் சரி எனக்கு தெரியாது என்று சொல்பவர்கள் அன்றைய தினம் விரதம் மேற்கொண்டு 3 வேளையும் காலை, மதியம், இரவு இந்த 3 வேளையும் முருகப்பெருமானின் திருமந்திரமான ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தையாவது 6 முறை கூற வேண்டும். இந்த மந்திரத்தை கூறி வந்தால் நிச்சயமாக முருகப்பெருமான் நமது வேண்டுதலை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். ஆகையால் இந்த நல்ல நாள் நம் அனைவருக்குமே ஒரு வரப்பிரசாதமான ஒரு நாளாக இருக்கின்றது. இந்த நாளை மறவாது நீங்கள் செய்யுங்கள். ஓம் சரவணபவ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். கந்தனை எண்ணியே வந்தனை செய்வோர்க்கு காரியம் கைகூடுமே. ஓம் முருகா, ஓம் முருகா, ஓம் சரவணபவ.